கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? முதல் பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் தவறு இருந்தா அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குழிக்குள்ள வேலி மூடி சமாப்தம் ஜனகன பாடி இருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படித்தான் கொடுக்கணும். அவங்க அப்படிதான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபாய் 200 ரூபாய் காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவன் எவனை உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். அப்புறம் என்ன ஒன்னையும் பார்க்க வந்தது? களத்துல எல்லாம் துரத்தி விடுறாங்கல்ல. சுத்தி நிக்கிறது யாரு? அவளை போட்டு தள்ள நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க கிளம்புங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி, என்ன மாதிரி ஆள் ஒன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கிருப்பாங்க. அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்கிட்ட இல்ல. அங்க இருந்து என்ன அடி வாங்க சொல்றீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா? அவரே நோக்கி தானே இது நடந்திருக்குது. புதுசா ஒருத்தன் சரி வரட்டும் பாரு, நாங்க பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறிய, வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்காது? யாரு எதிர்பார்க்க? விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல. குழந்தைத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்களே. குழந்தைத்தனமா கேட்டுட்டு இருக்கீங்க.